இப்போ இன்ஸ்டாகிராமை ஓப்பன் பண்ணாலே இந்த கிளிப்பி ஆர்ட்ன்ற இந்த இமேஜ் தான் வந்துக்கிட்டே இருக்குது. இது பார்க்க நல்லாவா இருக்குது. நம்மளை மாதிரி ஏதாவது ஓரளவுக்கு தெரிஞ்சால் கூட பரவாயில்ல. இது அந்தளவுக்கு கூட தெரியலை. என்னத்த சொல்ல, இப்போ நிறைய பேர் ட்ரெண்ட் ஆகிக்கிறதுனால நிறைய பேர் கமெண்ட் செக்ஷனில் கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நீங்கள் கேட்டனால தான் நான் இந்த வீடியோவை மேக் பண்ணுறேன். இந்த வீடியோவில் பொதுவாக எல்லாருமே வெறும் இமேஜை மட்டும் இந்த மாதிரி கிளிப்பி ஆர்ட்டாக மாற்றி தான் வீடியோ போட்டிருப்பாங்க. ஆனால் நாம் அதவே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லார மாதிரியும் பண்ணாமல் நாம் அதவே இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக என்ன பண்ண போகிறோன்னா, ஃபஸ்ட்டு இமேஜை இந்த மாதிரி கிளிப்பி ஆர்ட்டாக மாற்றிட்டு அதை இந்த மாதிரி ஏஐ வச்சு வீடியோவாக ஜென்ரேட் பண்ண போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா எல்லாத்த விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நம்ம இன்னும் புதுசாக போடலாம். ஸோ அதுக்காகத்தான் இந்த வீடியோ ரொம்ப ரொம்ப ஈஸியான ஸ்டெப்பில், அதுவும் ஃப்ரீயாகவே எல்லாமே ஃப்ரீயாகவே சொல்ல போகிறேன். ஸோ வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு கரெக்டாக இந்த இமேஜை இந்த மாதிரி கிளிப்பி ஆர்ட்டாக எப்படி ஃப்ரீயாக மாற்றுறது அப்படின்றத பார்க்க போகிறோம். உங்களோட க்ரோம் ப்ரௌசரை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க சர்ச் பாரில் என்ன சர்ச் பண்ண போகிறீங்கன்னா ட்விட்டர் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ண இந்த மாதிரி எக்ஸ்ன்னு போட்டு ஒரு வெப்சைட் வருது, அதை ஃபஸ்ட்டு ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை நீங்கள் ஓப்பன் பண்ணதுமே இதில் உங்களோட ஆல்ரெடி உங்கள்கிட்ட அக்கௌண்ட் இருந்தால் அதை வச்சு லாகின் பண்ணி இதுக்குள்ளே உள்ளே போய்க்கோங்க. ஸோ அப்படின்னா புதுசாக கூட சும்மா ஏதாவது ஒரு மெயில் ஐடியை கொடுத்து அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ உள்ளே போனோடனே இப்படி தான் இதோட இன்டர்ஃபேஸ் வந்து இப்படி தான் இதில் இருக்கும். இதில் கீழே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் காட்டும். ஸோ இதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா நிறைய ஆப்ஷன் காட்டுது. அதில் மூணாவது ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணினா அடுத்த பேஜ் வந்து நமக்கு இந்த மாதிரி தான் லோட் ஆகும். இதில் தான் நம்ம ஃப்ரீயாக வந்து எடிட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஓப்பன் ஆனதுமே இதில் கீழே பார்த்தீங்கன்னா இந்த பின் மாதிரி ஒரு சிம்பிள் இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்மளோட ஃபைல் மேனேஜர் கேட்கும். ஸோ ஃபைல் மேனேஜரை கொடுத்துட்டு இதில் நீங்கள் எடிட் பண்ண போகிறோம் உங்களோட இமேஜஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து இந்த இடத்துல செலக்ட் பண்ண போகிறோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் ஆல்ரெடி எடிட் பண்ண இமேஜஸ் மேக்ஸிமம் இதில் பார்த்தீங்கன்னா அந்த பைக் இமேஜ் இந்த மாதிரி நீங்கள் ரெடி பண்ண இந்த மாதிரி இமேஜாக இதில் செலக்ட் பண்ணிங்கன்னா நமக்கு அதை வீடியோவை மாற்றும் போது இன்னும் வந்து எஃபெக்ட் நல்லாயிருக்கும். அந்த பைக்கெலாம் ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி இந்த மாதிரி நமக்கு பிடிச்ச மாதிரி நிறைய பண்ணிக்கலாம். இப்போ நான் ஆல்ரெடி எடிட் பண்ணால் அந்த இமேஜை என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி செலக்ட் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க டிக் ஆப்ஷனை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அதில் வந்து ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ இமேஜ் வந்து ஆட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நாம் டைப் பண்ணணும், அந்த ப்ராம்ப்ட் வந்து டைப் பண்ணணும். ஸோ இதில் வந்து என்ன டைப் பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு கிரியேட் திஸ் இமேஜ் கிளிப் இஸ் ஆர்ட்டு, அதாவது ஆர்ட்டும் போடலாம் இல்லை ஸ்டைலு. இப்போ நான் ஸ்டைல்னு கூட கொடுக்குறேன். கொடுத்துட்டு இந்த கீழே பார்த்தோன்னா சென்ட் பண்ணுற மாதிரி பட்டன் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போதும், ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நமக்கு சென்ட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் கீழே பார்த்தோன்னா அந்த இமேஜ் வந்து நமக்கு ரெடி ஆக ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் பார்த்தோன்னா 5 மினிட்ஸ்க்குள்ளே ஃப்ரீயாகவே எடிட் பண்ணலாம். இதுக்கெல்லாம் போய் காசு கட்டி இந்த மாதிரிலாம் பண்ணவே தேவையில்லை. இதிலே நம்ம ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஃப்ரீயாகவே பண்ண ஆரம்பிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த இமேஜ் வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிச்சு பார்த்தீங்கன்னா, அது ஃபுல்லாக அந்த இமேஜை ஜென்ரேட் பண்ணி நமக்கு அந்த கிளிப்பி ஆர்ட்டாக ஃப்ரீயாகவே வந்து எடிட் பண்ணி கொடுக்க போகுது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே பர்ஃபெக்டாக நமக்கு கிரியேட் ஆகி இந்த மாதிரி இமேஜ் வந்து ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா. இப்போ இமேஜ் வந்து ரெடி ஆனதுக்கப்புறம் இதை எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறேன்னா ஜஸ்ட் அந்த இமேஜை டச் பண்ணுங்கள். ஒன் டைம் டச் பண்ணால் நமக்கு இந்த மாதிரி அடுத்து ஓப்பன் ஆகுதா, கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் இருக்கும். ஜஸ்ட் அதை கொடுத்தாலே போதும், ரொம்ப ஈஸியாக இமேஜை டவுன்லோட் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப் முடிஞ்சா, இப்போ ரெண்டாவது ஸ்டெப்பை நம்ம அந்த இமேஜை வச்சு வீடியோவை எப்படி மேக் பண்ணுறேன்னு பார்க்க போகிறோம். வீடியோவை மாத்திரை நாம் இந்த க்ரோம்லேயே ஃப்ரீயாக தான் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு க்ரோம் ஓப்பன் பண்ணிட்டு இந்த மேலே சர்ச் பாரில் என்ன சர்ச் பண்ணுறீங்கன்னா கில்லிங் ஏஐ அப்படின்னு நீங்கள் டைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி டைப் பண்ணினா ஃபஸ்ட் எடுத்து ஒரு வெப்சைட் வருதா, அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. அதை ஓப்பன் பண்ணதும் இதில் உங்களோட மெயில் ஐடியை கொடுத்து ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு மெயில் ஐடியை வச்சு மேக்ஸிமம் ஒரு 5 வீடியோ வரை நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் ஃபஸ்ட்டு இதில் ஒரு மெயில் ஐடியை நீங்கள் ஃபஸ்ட்டு லாகின் பண்ணிக்கோங்க. இப்போ லாகின் பண்ணதுக்கப்புறம் இதை ஃபஸ்ட்டு நம்ம கரெக்டாக அந்த சைடில் இருக்க 3 டாட்டை டச் பண்ணுறீங்க. டச் பண்ணிட்டு இந்த டெஸ்க்டாப் சைட்டில் நீங்கள் ஃபஸ்ட்டு ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். ஸோ இப்போ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இப்போ இந்த கார்னரை ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணால் இதில் பார்த்தீங்கன்னா இந்த கிரியேட்டிவ் ஸ்டுடியோன்னு இருக்கா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். அதை டச் பண்ண இதில் நிறைய கேட்டகரிஸ் வரும். இப்போ நம்ம வீடியோ தான் ஜென்ரேட் பண்ணணும். ஸோ அதனால் இந்த ரெண்டாவது இருக்குது பார்த்தீங்கன்னா வீடியோ ஜென்ரேட்ஸ் அப்படின்ற அதை டச் பண்ணுங்கள். அதை நீங்கள் டச் பண்ணால் அடுத்த பேஜ் வந்து நமக்கு இந்த மாதிரி லோட் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் தான் நாம் அந்த இமேஜை வீடியோவாக வந்து மாற்ற போகிறோம். ரொம்ப ஈஸி தான். இதில் நீங்கள் பே பண்ணணும் அப்படிலாம் தேவையில்லை. ஸோ ரொம்ப ஈஸியாக இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கார்னரை ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணால் இந்த இடத்துல இமேஜ் வந்து ஆட் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிள் காட்டுதா, ஜஸ்ட் அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணோம் நம்மளோட ஃபைல் மேனேஜர் வந்து ஓப்பன் ஆயிடும். ஓப்பன் ஆனதுமே இப்போ நாம ஜென்ரேட் பண்ணி வச்சிருக்க அந்த இமேஜ் மேலே ஒன் டைம் டச் பண்ணிட்டு இந்த மேலே இருக்க டன் அப்படின்ற கொடுத்தாலே போதும், அந்த இமேஜ் வந்து இந்த இடத்துல ஆட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ இது வந்து ஃபுல்லாக ஆட் ஆகி முடிக்கட்டும். ஸோ இப்போ இமேஜ் வந்து நமக்கு கரெக்டாக அந்த இடத்துல வந்து ஆட் ஆயிடுச்சு பார்த்தீங்களா. ஆட் ஆனதுக்கப்புறம் இதை இப்போ நம்ம வீடியோவை மாற்றணும். அது நமக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேண்டாம் மாற்றிக்கலாம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த கீழே பார்த்தீங்கன்னா ப்ராம்ப்ட் இருக்கா, அந்த இடத்துல இப்போ நான் எனக்கு அந்த இமேஜ் வந்து எந்த மாதிரி மாறணும் அப்படின்றத நீங்கள் இங்கிலீஷில் டைப் பண்ணால் தான் அது வந்து மாறும். இப்போ அந்த பைக் வந்து ஃபாஸ்ட்டாக எனக்கு மூவ் பண்ணணும். ஸோ அதனால் பைக் ஃபாஸ்ட் மூவிங் இன் ரோடு அப்படின்னு கூட நான் போட்டுக்கிறேன்.
ஸோ இப்போ போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி என்னென்ன அதில் ஆட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையுமே இந்த மாதிரி டைப் பண்ணிக்கோங்க. டைப் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இப்போ கீழே பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் ஜென்ரேட்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கா, ஜஸ்ட் அதை கொடுங்க. கொடுத்தீங்கன்னா நமக்கு இந்த இப்போ மேலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சக்ஸஸ் அப்படின்னு வந்துருச்சா. ஸோ சக்ஸஸ் ஆனதுக்கப்புறம் அதுக்கு கீழே இந்த இடத்துல அந்த வீடியோ வந்து ஜென்ரேட் ஆக ஆரம்பிச்சிடும். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எனக்கு ரொம்ப நேரம் தான் எடுத்துச்சு. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே தான் எடுத்துச்சு. ஸோ அதனால் கொஞ்சம் நேரம் மட்டும் நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இல்லை இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டு வேறு ஏதாவது வேலையை பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இதை நீங்கள் ஓப்பன் பண்ணீங்கன்னா இப்போ நான் ஆல்ரெடி ஜென்ரேட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த வீடியோ கூட ப்ளே பண்ணி காட்டுறேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா நான் ரெடி பண்ண இமேஜை இந்த மாதிரி வீடியோவை மாற்றலான்னு வந்து ட்ரை பண்ணேன். ஸோ அதுதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பைக் வந்து ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகுது பார்த்தீங்களா. இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக உங்களோட இமேஜ் வச்சு வேறு லெவலில் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்த மாதிரியே மேக் பண்ணிடலாம். ஸோ இந்த நான் சொன்ன எடிட் உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லையா அப்படின்றத மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.